வெல்கம் டு பென்டர் ஸ்டடி. நான் கார்த்திக்ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். இன் ஸ்பெசிஃபிக் மென்டல் எபிலிட்டியில், அதுவும் டைம் அண்ட் ஒர்க்கு மட்டும். சரியா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் சால்வ் பண்ணுறப்பே தெளிவாக சொல்லிட்டேன். 2019 2020 கடைசியாக நடத்தப்பட்ட ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாம் வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பாருங்கள். அதுவே போதும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 டிஎன்பிஎஸ்சி 40 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 2020 3 எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண முடியுது. கொரோனா வந்துருச்சு. அடுத்து ப்ளஸ் இந்த குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அது +1. ஸோ இந்த 44 கொஸ்டின் பேப்பர் மட்டும் போதும். சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்து 100 கொஸ்டின் இருக்கும் இல்லையா. இந்த குரூப் 1ல் மட்டும் 180 அது மாதிரி இருக்கும், டியூவில் மட்டும். பட் ஆவரேஜாக 100 தான். ஸோ 44 × 100 4400 இருக்குது. அது மட்டும் போதும். மோர் தேன் இனஃப். சரியா? எல்லாருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், மென்டல் எபிலிட்டி எல்லாத்துக்கும். சரியாங்க? அது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப பின்ன வேணாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம் வைஸ் தெளிவாக கொடுத்துட்டேன். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எல்லாரும் எழுதின எக்ஸாம் மட்டும் நான் எடிட் பண்ணுறேன். நம்ம எல்லாமே முக்கியம் தான். ஜெயிலர்லாம் எல்லாமே எழுதுவாங்க. சரியா? ஏன்னா NE டிகிரி தானே. ஸோ இது 2 கொஸ்டின் வந்திருக்கு. CCSE 4ல் 2 கொஸ்டின். அதே மாதிரி இங்கே குரூப் 1ல் 1 கொஸ்டின். EO 4 அண்ட் EO 3ல் 2 கொஸ்டின். ஜெயிலரில் 2 கொஸ்டின். சரியா? ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் குரூப் 2 2A நடத்திருக்கணுங்க. நேரம் ஒரு 4000 பேர் வேலை வாங்கியிருக்கலாம். சரியா? இப்போ சரி, இங்கே பாருங்கள். ஸோ ஆவரேஜாக 2 கொஸ்டின் வரும் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து. சரியா? அதே மாதிரி நான் அந்த ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் தெளிவாக சொல்லிட்டேன். அவுட் ஆஃப் 25 டோட்டல் கொஸ்டின் 22 தான் ஈஸியாக இருக்கும், 3 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. சரியா? அந்த 3 கொஸ்டினை தேடி 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 இந்த 22 கொஸ்டினை போட்ட விட்டுறாதீங்க. சரியா? இந்த 3 கொஸ்டின் எந்த டாப்பிக்லேருந்து வேணாலும் இருக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து இருக்கலாம், LCM HCFலேருந்து இருக்கலாம், ஈவன் ரீசனிங்கில் இருக்கலாம், ஏரியா அண்ட் வால்யூமில் இருக்கலாம், பர்சன்டேஜஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்ஸ். எல்லாமே என்ன நினைக்கிறீங்க, ஏரியா அண்ட் வால்யூமில் தான் கடினமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சரியா? இருக்கிற பேசிக்ஸு ஸ்கூல் புக் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த 22 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் அதே மாதிரி இதை 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம காலம் வைஸ் போயிடுவோம். இந்த காலம் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர்லேருந்து டூரிஸ்ட் ஆஃபீஸர் வரைக்கும் நான் முடிக்கிறேன். சரியா? அடுத்தது இந்த காலம் அப்படின்னு போவோம். ஏன்னா நம்ம ரொம்ப லென்த்தியாக போயிட வேணாம், அது டைம் இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? பார்த்துருவோமா அந்த ஃபஸ்ட்டு காலமை? முதல் கொஸ்டின் பேப்பர் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் 29th February 2020. டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் லெவல் கொஸ்டின் தான். ஏன் லெஃப்ட் இருக்குது. சரியா? படிங்க, கொஸ்டினை படிங்க. A can complete a work in 12 days, B can complete a work in 20 days. A and B together for 3 days. After that, A left the work, B can complete the remaining work. எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இதுதான் கொஸ்டின். B வந்து மீதி இருக்கிற வேலையை எவ்வளோ நாளில் பண்ணி முடிப்பார். அதாவது A வந்து 12 நாளில் முடிப்பார், B வந்து 20 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஏக்கு என்ன ஒர்க் வந்துச்சுன்னு தெரியல, அவர் விட்டு போயிடுறாரு. மீதி இருக்கிற ஒர்க்கை B எவ்வளோ நாளில் முடிப்பாருன்றது தான் கேள்வி. சரியா? ரொம்ப சிம்பிள் தான், நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம். ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா வித்தின் 2 minutesல நீங்கள் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரியா? எப்பயும் போல் இது ஷார்ட்கட் இல்லையா. ஆக்சுவலாக நம்ம எப்படி போவோம், ஒர்க் டுகெதரில் 1/A + 1/B போவோம் இல்லையா. அதுக்கு பதிலாக நான் அப்படி போயிருக்கேன். XY எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? ஜஸ்ட் எனக்கு ABC எது வேணால் வச்சுக்கலாம். சரியா? சரி, இதை வச்சா A and B எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவாங்க சேர்ந்து அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஏயோட இதுனா 12, பியோடது 20. இப்படி போட்டிங்கன்னா அது கிடச்சிரும். சரியா? இப்போ ஒரு நாள் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், A and B 3 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்படி தானே? ஸோ 3 நாளுக்கு கண்டுபிடிக்கணும்னா × 3, அவ்வளோதான்.
வெரி சிம்பிள். புரிஞ்சாங்க? இது ஒரு வேளை 5 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 5. 10 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா 10. சரியா? இப்படி தான் மாடிஃபை பண்ணி கொஸ்டின் வரும். மாடல் ஒன்று தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஃபார் 3 days எவ்வளோ முடிக்கிறாங்க? 2/5. இப்போ இதுவா ரிமைனிங் ஒர்க்கை அடுத்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆன்சர் வரும். ரிமைனிங் ஒர்க்னா ஒன்றும் இல்லை, 1ஆல் மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். 1 இந்த சென்ஸ் 1 தான் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு அசியூம் பண்ணிக்க சொன்ன கிளாஸில். ரிமைனிங் ஒர்க் கேட்டாங்கன்னா 1 மைனஸ் அப்படின்னு அந்த வேல்யூவை போட்டிங்கன்னா ரிமைனிங் ஒர்க் கிடச்சிரும். ஸோ இந்த கேஸ் 1 மைனஸ் 2/5 வில் கெட் 3/5. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பி கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் கேட்டிருக்காங்க. ஸோ பியோட இது எவ்வளோ? 20 days. அதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அதுதான் நாங்கள் போட்டிருக்கேன். 3/5 இன்ட்டு 20/1 இது கேன்சல் ஆகிரும். 12 days. சரியாங்க? கிளாஸில் பார்த்துருக்கோம், எதுவும் புதுசாக நம்ம போடல. இதிலே நிறைய வேரியேஷன் கொண்டு வரலாம். என்ன கொண்டு வரலாம்? இந்த இடத்துல பின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஏ கொண்டு வரலாம். அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1/20க்கு பதிலாக 1/12 வரும். புரிஞ்சாங்க? ஸோ இப்படி தான் வேரியேஷன் கொண்டு வரலாம். பட் மாடல் இது தான். ஏயும் பியும் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, ஏ அண்ட் பி ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஏ போயிடுறாரு, பி வந்து ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பார். சிம்பிள். அடுத்தது இந்த பைப்ஸு டேங்க்கு அதெல்லாம் வருது எல்லாமே டைம் அண்ட் ஒர்க்கில் தாங்க வரும். சரியா? நம்ம கிளாஸ்லேயும் அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் சிலபஸில் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. சரியா? அவங்க இப்படி தான் கேட்பாங்க. பைப்பு டேங்க் பற்றி சிலபஸில் இருக்கா? இல்லை ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் இன்டர்லிங்க்டு வித் டைம் அண்ட் ஒர்க்கு. அதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. சரியா? டைம் அண்ட் ஒர்க் எங்கன்னா அது ஒர்க் பாருங்கள். மினிட்ஸு ஹவர் இருக்கு இல்லையா? அதனால் அது டைம் அண்ட் ஒர்க்கு. சரியா? சரி, இப்போ நம்ம கொஸ்டினை பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்கள் 1 minute போட்டு முடிச்சிடலாம். சரியா? 2 pipes can fill a tank in 30 minutes, 40 minutes separately. 3 pipe can empty the tank in, third pipe can empty the tank in 24 minutes. If all the pipes kept open, then the tank can be filled in. நான் இங்கே படம் போடுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நம்ம வீட்டில் மேலே டேங்க் வச்சுருக்கோம் இல்லையா? இது வழியாக தண்ணி உள்ளே ஊற்று, உள்ளே ஃபில் ஆகுது. இது ஏ. 2 pipes இருக்கு இல்லையா? ஏ, பி, எக்ஸ், ஒய் எது வேணால் வச்சுக்கலாம். வழியாக தண்ணி ஊற்றுது. ஒரு பைப் வழியாக தண்ணி வெளியில் போகுது. அதான் அந்த தேர்டு பைப்பு. சரியா? தேர்ட் பைப் இஸ் எம்டியிங், 2 பைப்பு ஃபில் பண்ணுது. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? 3 பைப்பையுமே நம்ம ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எம்டி பைப்பையும் ஓப்பன் பண்ணிடுறோம், இதையும் ஓப்பன் பண்ணிடுறோம். அப்போ எப்போ இந்த டேங்க் ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. சரியா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவீங்க இதில். சரியா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணுறது இது 1/t. நல்லா தெரிஞ்சவங்களே மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அடுத்தது இங்கே மைனஸ். ஏன் இங்கே மைனஸு? இந்த ஏ பைப்பும் பி பைப்பும் உள்ளே ஃபில் பண்ணுது, சி பைப்பு எம்டி பண்ணுது. சின்ஸ் இட் இஸ் எம்டியிங், ரிலீஸிங் த வாட்டர், எக்ஸாஸ்ட் எது வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இங்கே மைனஸ் சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? மறந்துடுவீங்க. இதை தான் அவங்க எக்ஸாமினர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இது சிம்பிள் தான், பட் சில்லி மிஸ்டேக் பண்ணுறீங்களா அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/30 1/40 போட்டிங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? சரியாங்க? இதில் நிறைய வேலை இருக்குது, பட் டக்கு டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்? 120 வரும். அது பண்ணிங்கன்னா 2/120 வரும், 1/60. ஸோ 1/t இஸ் ஈக்குவல் டு 1/60. ஸோ t எவ்வளோ? t ஈக்குவல் டு 60. சரியா? அதனால தான் நான் இந்த 1/tயை அங்கே அழுத்தி சொன்னேன். சரிங்க? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதா? 60 minutes இஸ் த ஆன்சர். சரியா? அந்த 1/t மைனஸு எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள்.
அடுத்து வெட்டினரி அசிஸ்டண்ட்டில் 2 இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். A and B together can complete a work in 12 days. B and C together can complete a work in 15 days. C and A complete. சரியா? ABC together எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? A plus B plus C equal to 1 by A plus B, 1 by B plus C, 1 by C plus A. சரியா? இதில் எல்லாரும் எக்ஸாமினர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க? இந்த 2வை நம்ம ஆள் மிஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரியா? அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அங்கே மேலே இருக்கிறத அப்படியே நான் எடுத்து எழுதிட்டேன். ANB, PNC, C plus A. சரியா? எழுதியாச்சா? இப்போ இது ஃபார்முலா. புரியுதாங்க? அப்படியே ஃபார்முலா. அதுக்கப்புறம் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஒர்க்கு தான். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர மறந்துடுவீங்க. சரியா? இப்போ இந்த ஸ்டெப்போட மறந்துட்டு ஆன்சரை போட்டுருவீங்க. ஈக்குவல் டு 1/5. இதான் இந்த ஸ்டெப் இல்லையா? ஸோ 1/5 இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. 1/5 ஆப்ஷனில் இல்லையே. ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படியே இது பண்ணிட்டு விட்டுருவீங்க. பட் இந்த 2 இங்கே கொண்டு வரணும். 1/5 இன்ட்டு 1/2. ஸோ 1/10 இஸ் த ஆன்சர். சரியா? அதே மாதிரி நம்ம கிளாஸில் பார்த்தோம், டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா இது. சரியா? மோஸ்ட்லி டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 2 கொஸ்டின் வருதுன்னா, ஒரு கொஸ்டின் வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். சரியா? ஒஸ்ட்டு கேஸு அந்த ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் அது மாதிரி தான் மாட்டிக்கும். சரியா? பட் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தா, ஒரு கொஸ்டின் பேப்பரில் 2 டைம் அண்ட் ஒர்க்லேருந்து வந்துருந்துச்சுன்னா ஷுவராக ஒரு இது வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? இந்த ஃபார்முலா என்ன? இது மென்னு, டேஹு, அவரு, இது ஒர்க்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஈஸியாக தான் தெரியும், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஆன்சரே வராது. சரியாங்க? மென்னு, டேஹு, அவரு, ஒர்க்கு. சரியா? இப்போ எங்கள் கொஸ்டினை பாருங்கள். இஃப் 9 spiders make 9 web in 6 days, then 1 spider will make 1 web in how many days? சரியா? அப்படியே 9 websன்றது வந்து ஒர்க் இல்லையா? 9 spiders தான் மென்னு, 9 days தான் 9. அவர் இங்கே தேவையில்லை. சரியா? ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன், எது தேவையில்லையோ அதை கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பக்கம் 1 spider 1, அப்படியே D2 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 இஸ் த ஆன்சர். வெரி சிம்பிள். இதெல்லாம் நீங்கள் 20 to 30 செகண்ட்ஸில் முடிச்சிடணும். அடுத்தது ஏஎஸ்ஓ எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இல்லையா? டைம் அண்ட் ஒர்க்கில், அதை என்னன்னு பார்த்துடலாம். இதான் லக்குங்கிறது. சரியா? என்னது? இது ஒன்றுமே இல்லை. டைம் அண்ட் ஒர்க்கில் வந்தது ரொம்ப சப்பையான கொஸ்டின். லெஃப்ட் ஜாப் இல்லை, இது இல்லை, எந்த ஈக்குவேஷனுமே இல்லை. 20 to 30 செகண்ட்ஸில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 7 men can work in 52 days. How many days 30 men can do the work? என்னது? மென்னு டே கொடுத்துருக்காங்க, டே கேட்குறாங்க. சரியா? அப்போ இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை நமக்கு. The formula is simplified as M1 D1 equal to M2 D2. M1 என்ன? 7 men. டேஸ் என்ன? 52. இந்த பக்கம் மென் கொடுத்துட்டாங்க, D2 தான் நமக்கு தெரியணும். அப்படியே 13 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. சரியா? அது அப்படி கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? இது கேன்சல் ஆகிடும். என்னது? 7 4s are 28. 28 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். இதாங்க லக்குங்கிறது.
சரியா? எல்லா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி அனுப்புகிறாங்களே அதான். நம்ம நேரம் நல்லா இருந்திருக்கு. டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்தப்பா டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வரலடா. அடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் சரி ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. டைப் எரர். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க சரியா? அப்படியே அடுத்த எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன கொஸ்டின் இதே மாடல் தான் வந்திருக்கு பாருங்க இங்கே சரியா? இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே போதும். பட் இருந்தாலும் கான்செப்ட் உங்களுக்கு வேணும், அது கிளாஸ் வேணும் சரியா? ஓகே, இப்போ அதே தான் 12 men can complete work in 36 days. In how many days 18 men can work? So the formula can be simplified as D2. இதெல்லாம் தேவையில்லை, அப்படியே தூக்கி போடுங்க. D is equal to 24. முடிஞ்சா யாருக்கு தெரியும் வரப்போகிற குரூப் 4 குரூப் 2 அண்ட் குரூப் 1 இது மாதிரி மாடலில் இருக்கலாம். அதான் லக்கு. டிஃபிகல்ட் லெவல் வரல. லெஃப்ட் ஜாப்லாம் வந்துச்சுன்னா வேலை அதிகம் சரியா? நான் சொல்கிறது புரியுதா? அது இல்லாமல் அதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்க, 2020 முடிச்சாச்சு. நம்ம 2019க்கு மூவ் பண்ணுறோம். இந்த ஜெயிலர் எக்ஸாம் தான் கடைசியாக 2000 இல்லையா? அது என்னன்னு பார்த்துருவோம். இது உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? விசிபிளாக இருக்கா? ஓகே, எனிவே நான் கீழே இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே கொஸ்டின். இது நம்ம கிளாஸில் பார்த்த மாடல் தான். இது மாதிரி அண்டு வந்துருச்சுனாலே இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் ஆன்சர் வந்துடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8 men and 12 boys can finish a piece of work. அதாவது நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எடுத்திருக்கேன். நான் படிக்கிறப்ப கீழே பாருங்கள். In 10 days, while 6 men and 8 boys can finish the same work in 14 days. Find the number of days taken by one man alone to complete the work and also one boy alone to complete the work. புரிஞ்சா? அதுதான் அப்படியே நான் கீழே எழுதியிருக்கேன். 8 men and 12 boys do a piece of work in 10 days, while 6 men and 8 boys finish it in 14 days, 1 man and 1 boy. இது மாதிரி அண்டு பாய்ஸ் அப்படி வந்துருச்சுனாலே இந்த மாடல் தான். இந்த இடத்துல பாய்ஸ்க்கு பதிலாக உமன் கூட வரலாம் சரியா? கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் அந்த ஈக்குவேஷன் டைப்பில் நிறைய பேர் போடுவாங்க, அப்படி வேணாம் சரியா? எக்ஸு ஒய் அப்படின்னு போடுவாங்க. இதுதான் சிம்பிள் சரியா? அப்படியே நான் அந்த மென்னை வந்து எம்னு எடுத்துப்பேன், பாயை வந்து பாயின்னு எடுத்துப்பேன், டேஸை வந்து டீன்னு எடுத்துப்பேன். இந்த மேலே இருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒன்றுமே பண்ணல, மேலே இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். 8m + 12b ப்ராக்கெட்டில் போட்டு இன்ட்டு 10d. அதே மாதிரி 6m + 8b இன்ட்டு 14d சரியா? அப்படியே ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். 8 × 10d 80m அப்படி வருமா? ஸோ இதான் நமக்கு கிடைக்கும். கரெக்டாங்க? ஏன்னா இந்த எம்மை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, 80m 112b இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இட் இஸ் 4m = 8b. ஸோ 1m = 2b. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. மென்னுக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா தான் இதில் கீ சரியா? 1 men = 2b. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது என்னது? ஆப்ஷன் பி கிடையாது. ஏன்? 1 men = 2bனா இது டேலி ஆகாது. ஏன்னா இங்கே 280னா இங்கே இருக்கு என்ன இருக்கணும்? 560 இருந்தால் தான் இது டேலி ஆகும். ஸோ இதான் எலிமினேஷன் மெத்தட். யூ கேன் கேன்சல். ஸோ எனிவே 1 ஏஎன்சியில் தான் உள்ள கேமு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? 8m 12b ஈக்குவல் டு அந்த டே அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன்.
இந்த எம்முக்கு பதிலாக பியை மாற்றுறேன். 1m is equal to 2bன்னு போட்டால் என்ன வரும்? 16mன்னு வருமா? சரி, 16bன்னு வருமா? ஸோ 16b ப்ளஸ் 12b 28b, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதாங்க? ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த 1m is equal to 2bயை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் போடுறோம். புரியுதா? 8mக்கு பதிலாக 2b போட்டோம்னா 8 into 2b 16b, 16b ப்ளஸ் 12b 28b. அப்படி போட்டிங்கன்னா b is equal to என்ன? 218 கிடச்சிரும். புரிஞ்சா? அதே இந்த கேஸ் 2b is equal to 1mன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 8m ப்ளஸ் 6mன்னு வரும். சரியா? ஏன்னா 12b can be written like this. So 8m plus 6m 14m, 14m equal to 1 by 10, m is equal to 1 by 140. ரொம்ப சிம்பிள் தான், பட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் தான். பட் இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது அண்டு வச்சு வந்துச்சுன்னா எம்முக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஈஸி தான் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். இது நம்ம கிளாஸில் பார்த்த மாடல் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இதே மாடல் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? A and B can do a piece of work in 12 days, B and C can do it 15 days, C and A can do it in. So how many days will they finish it together and separately? நம்ம இப்போ பார்த்த கொஸ்டின்ல இது இந்த அன்செப்பரேட்லி இல்லை, இப்போ இதில் அன்செப்பரேட்லி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ எவ்வளோது, பி எவ்வளோது, சி எவ்வளோதுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், அதே இது தான், அதே ஃபார்முலா தான். என்னது? 2ab இப்படி போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன? we will get a plus b plus c is equal to 1 by 10. இது கண்டுபிடிச்சாச்சு. இதோடைய ஓவர். சரியா? டிக் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது காம்பரேட்டிவ் எக்ஸாமில். புரியுதாங்க? நம்ம டைமை சேவ் பண்ண தான் பார்க்கணும். இங்கேயே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. என்னது? 1 by 10 தான். எதுவுமே 1 by 10 டேலி ஆகல. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, பட் எனிவே நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டிஎன்பிசி அடுத்த வாட்டி என்ன கேட்பாங்க? டூகெதரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைன் செப்பரேட்லி அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இது இருக்காது, ஃபைன் செப்பரேட்லி மட்டும் கேட்டுருவாங்க. அப்போ நம்ம மாட்டிப்போம். அப்போ இதுக்கு தேவை வெரி சிம்பிள். இப்போ வந்து ஏக்கு சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தெரியும். இதானே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பி என்னங்க? 1 by 12. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சா சி கிடச்சிருமா? புரியுதாங்க? வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் பி சி கழிச்சா ஏ கிடச்சிருமா? அதே மாதிரி சி ஏவை கழிச்சா பி கிடச்சிருமா? அவ்வளோதான். சரியா? ஜஸ்ட்டு சிம்பிள். அவங்க பயமுறுத்துறாங்க செப்பரேட்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது. ஏ ப்ளஸ் பி தெரியும், பி ப்ளஸ் சி தெரியும், சி ப்ளஸ் ஏ தெரியும். ஜஸ்ட்டு ஒன்று ஒன்றா கழிச்சிங்கன்னா ஒன்று ஒன்று வெளியில் வரும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். இந்த சம்மோடு நம்ம இந்த பார்ட் 1 நிறுத்திக்கலாம். சரியா? இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் லெவல் கொஸ்டின் தான். பட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். பட் இப்படியே நீங்கள் போங்க, அதான் உங்களுக்கு புரியும். சரியா? இது ஜஸ்ட் லைக் பசில் மாதிரி தான் வரும். அதாவது தேர் ஆர் 1000 soldiers in an army camp. சரியா? 1000 பேர் இருக்காங்க. There is enough provisions for them for 70 days.
If 400 more soldiers join the camp, for how many days will the provision left? அதாவது ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது, அங்கே 100 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, 1000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு உணவு தேவைக்கு எவ்வளோ? 70 நாள் வரைக்கும் தாங்கும். சரியா? இப்போ என்ன ஆகுது, சம் எமர்ஜென்சி நீடுக்காக ஒரு 400 பேர் வந்து ஜாயின் ஆயிடுறாங்க. சரியாங்க? 400 பேர் வந்து ஜாயின் ஆயிடுறாங்க. இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த்து 1400 மாறிடுது. இப்போ எவ்வளோ நாளைக்கு அந்த சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னாடி 1000 பேருக்கு 70 நாள் இருக்கும். இப்போ 1400 பேருக்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். அதுதான் நான் இங்கே நீட்டாக போட்டிருக்கேன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு. சரியா? 1000 பீப்புளுக்கு 70 எவ்வளோ? சரியா? ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 1000 இன்ட்டு 70 இன்ட்டு 1400 இன்ட்டு எக்ஸு. இதை போட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 50 days. இது வந்து இந்த ஸ்டெப் வேணால் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். சரியா? ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனில் we will get 50 தான் ஆன்சர் வரும். 100/2 தான் வரும். தட் will get 50. சரியா? ஓகே, இதோட நான் பார்ட் 1 முடிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரியா? LCM, HCF, ஆவரேஜ் அண்ட் ஏரியா வால்யூம், பர்சன்டேஜ், எல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம். We will meet in next class.